ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில் ஃபோட்டோவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. கீழே அந்த நேவிகேஷன் பார் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ பேக் போகிற பட்டன், ரீசெண்ட் பட்டன், இந்த ஹோம் பட்டன், ஒரு 3 பட்டன் கீழே அந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட்டை தான் வச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் அனிமேஷன் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அது எப்படி வைக்க இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ பார்க்குறவங்க எப்படா வச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது, யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் பக்கத்தில், அதை கிளிக் பண்ணி ஆல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ள போட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர் பற்றி அதை பண்ண மாட்டீங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே கேஸ், இதுக்கு வந்து ஒரு ஆப் வரும். இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோர் அவைலபிள் தான். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உள்ளே போனோடனே ஒரு சில அலோஸ் வந்து கேட்பாங்க, அதுக்கெலாம் வந்து அலோவ் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தப்புறம் உங்களுக்கு வந்து உள்ளே போயிடும். ஸோ உள்ளே போகிறவங்க உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். மேலே வந்து ஒரு ஆன் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணுறவங்க உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா 3 லைன் இருக்குது, வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். ஸ்லைடு ஷோ, டெக்ஸ்ட், பேட்ரி, அனிமேஷன் சொல்லிட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு 2 பட்டன் இருக்கும் மேலே. இதில் ஆஃபில் இருக்கும், ஆன் வந்து ஆன் பண்ணி விட்ருங்க. ஆன் அப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே இன்டர்வியூ டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இங்கே பார்த்தா நீங்கள் என்ன எழுதுமோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து நான் ஒன்று எழுத போகிறேன். ஸோ நம்ம சேனல் நேம் வந்து நான் எழுதிக்கிறேன். இப்போ நம்ம சேனல் நேம் வந்து நான் எக்ஸாமுக்கு வந்து எழுதிக்கிறேன். ஸோ எழுதிட்டு ஒரு சில எமோஜிஸ் கூட நான் வந்து வச்சுக்கிறேன். எமோஜிஸ் கூட வச்சுக்கலாம். நீங்கள் இங்கிலீஷில் வேணால் டைப் பண்ணலாம், தமிழாக டைப் பண்ணலாம், எது வேணாலும் டைப் பண்ணலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா சும்மா வந்து ஒரு சில எமோஜிஸ் வச்சுட்டு சும்மா நம்ம சேனல் நேம் வந்து போட்டுவிட்டு ஆட் வந்து கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ன்னு இருக்கும், அதை வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ கீழே பாருங்கள், நேவிகேஷன் பாரில் பாருங்கள், ஒரு அனிமேஷனோட அந்த நேம் வந்து அப்படியே காட்டும். சைஸை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஸ்பீடை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேகமாரமே வச்சுக்கலாம். குறைச்சிக்கிறேன் நான் வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் சைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணி சைஸை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். டெக்ஸ்ட் கலர் நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும், நகட்டிக்கலாம். ரைட் சைடு நகட்ட, லெஃப்ட் சைடு நகட்ட, நகட்டிக்க முடியும், மூவ் பண்ணிக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அனிமேஷன். ஸோ இந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக இருக்கும். ஸோ ரேண்டம்னு வச்சுக்கோங்களேன். ரேண்டம்னா எல்லாமே சேர்ந்து ஒவ்வொரு தாட்டி வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து லீனியர், ஃப்ளாஷ் அந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துருவோம். இப்போ வந்து நான் லீனியர் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். லீனியர் வச்சுன்னா ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ பார்க்குற பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் சைஸு கூட்டுறது, மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரைட் சைடு மூவ் பண்ணுறது மூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த நேமுக்கு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கோடு மாதிரி இருக்கும். அது என்ன பார்த்தீங்கன்னா என் ஃபோனோட சார்ஜ் பேட்டரி வந்து இங்கே வந்து இது வந்து காட்டும், ஒரு அனிமேஷனுமே காட்டும். மேலே பார்த்தீங்கன்னா 43% வந்து இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷனுமே வந்து காட்டு, ஒரு லைன் மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜிங் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் சைடு கிளிக் பண்ணி பேட்டரி வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா திக்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் வந்து கூட்ட கீழே உங்களுக்கு வந்து கூடும், இதை பார்த்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப கம்மியாக தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ உடனே நான் வந்து வச்சுக்கிறேன், கரெக்டாக இருக்குது இப்போ. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுறப்போ லைட்டாக அது வந்து மறைஞ்சு தெரியும். ஸோ அதாவது ட்ரான்ஸ்பரன்சி தெரியும், லைட்டாக வந்து மறையும், பார்க்க வந்து நல்லா தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேக்குள்ள வந்து பெர்சன்டேஜ் வந்து காட்டும். அதை வேணால் நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனிமேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அனிமேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதையும் கூட நீங்கள் வந்து கீழே வந்து வச்சுக்க முடியும். ஓகே கேஸ், இந்த ஒரு வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், வேணுமா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் வந்து சிம்பிளாக தான் பண்ணி காமிச்சேன். உங்களுக்கு வேண்டிய டெக்ஸ்ட்டை நீங்கள் வச்சுட்டு வேண்டிய கலர் நீங்கள் சூஸ் பண்ணி சைஸ்லாம் கரெக்டாக வச்சுட்டு ஒரு சில அனிமேஷன்ஸ் நீங்கள் வந்து கரெக்டாக வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரிலாம் வீடியோ போகலான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கோட சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.